அவன் பார்த்து அவன் காட்ட ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்க வீடியோ குயிக்கோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க எல்லா ஃபாண்டுமே ஒன்று பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணி ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற டிஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிளிக் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ்ன்றதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே ஃபாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் உங்கள் மொபைல் எங்கே இருக்குனாக்கா மேல் லெஃப்ட் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கா, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த சைடில் வந்து பண்ண டவுன் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட்டு அந்த 4 ஃபாண்டுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே சைட் நேருக்கு அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மோஸ்டில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஐட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மோஷன் எப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்டை வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ சில பேர் ஆட் ஆகல சொல்கிறீங்க, ஸோ அது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கன் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகினாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் வந்து பண்ணாக்க இப்போ காட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தருவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்ட்ரிக் மேலே அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கொடுத்து வீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோ கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த வீடியோ எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண லெஃப்ட் சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கீழ் போயிட்டு மிரரை மட்டும் இங்கே ஆன் போயிட்டு அப்படிங்க பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட் வந்து பண்ண 90 டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க சைஸை கம்மி பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு பிக்கு கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு அப்படின்னு மூவ் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு லிக்ஸுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ண ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் அந்த அளவுக்கு பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபர்ட்டு இந்த பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு -90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண சைடில் இருக்கிற தேர்ட் அண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம்ல உங்களுக்கு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த செகண்ட் குரூப்பில் மட்டும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக எரரும். இது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த எரான அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க எரா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது சேம் மெத்தில் வந்து பண்ண 2 குரூப் இருக்கும். ஸோ இதில் வந்து பண்ண இப்போ பண்ண அதே சேம் மெத்தில் நீங்கள் ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு 4 குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது லிஸ்ட் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ இதோடைய கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கீழ் போயிட்டு கலர் ஃபில் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிக்ஸ் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்துலாமா. ஃபஸ்ட் வந்து நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த இடத்துல 2 புக் மார்க் பாருங்கள், கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. இந்த இடத்துல வந்து பண்ணால் ப்ரெல்னு ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் முன்னே ஒரு டேல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அது இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயோ ஷூ ஆகும், அது வந்து இப்போ நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது வந்து பண்ணாக்க -90 டிகிரி
நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து பண்ணாமல் காப்பி பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் லிக்ஸு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அப்படியே இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் அந்த செகண்ட் லிக்ஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த லிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு மேனேஜ் அடிக்கிறதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த லிக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ண நீங்கள் ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபைனல் வரைக்கும் நான் பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நான் பண்ணுவேன் ஆட் பண்ண அந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவ்ஃபிட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம் நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ண ஒரு சின்ன ஷார்ட் அவுட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாக்க நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எதாவது வேணும்னாக்க சொல்லுங்கள். பெய்டு தான், பட்டு லோ ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு வரேன். ஸோ உங்களுக்கு வேணுனாக்க இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். லிங்க் வந்து ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கை எடுத்துக்கிட்டு வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளிஞ்ச் பிளட்ஜுன்னு ஒரு ஃபிட் இருப்பாருங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஸ்ட்ரென்த் இருக்கா இது வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே ரேடியஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ட்ரென்த் இருக்கா அது வந்து பண்ண இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் கெண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டிங் வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க 0.40 இல்லைனாக்க ஒரு 50க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து மூவ் ஃபிட் ஆட் ஷாப். ஸோ இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபிட் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பேரில் பார்த்து இந்த மூவ் ஃபிட் ஆட் ஷாப் இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க இந்த ஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பொருளை வந்து பண்ணாக்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தினாக்க நீங்கள் பொருளை அந்த ஃபேஸ் மட்டும் வந்து பண்ணாக்க கரெக்டாக கிளியராக தெரிஞ்சிருக்கும். மீதி ஃபேஸ் எல்லாம் வந்து பண்ண ஒரு பிளல்லாக வந்து பண்ணாக்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கை எடுத்துக்கிட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த பிக்குக்கு மேலே வந்து பண்ண ஒரு லேயர் வந்து பண்ண ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை நீங்கள் ஆன் பண்ணினாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பண்ண உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அது எப்படி அட்ஜென்ட் பண்ணுறது வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண அந்த லேயர் இங்கே கீழ் போயிட்டு கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒயிட் கலர் மாதிரி ஒரு டாட் இருக்கா ஸோ அதை வந்து பண்ணாக்க உங்களுடைய ஃபேஸ் வந்து பண்ண எந்த இடத்துல இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு இந்த பிளாக் கலர் இருக்கா இது வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரில்லியன்மோ அந்த அளவுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து நான் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பண்ண ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பண்ண எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ஜஸ்ட் அந்த லேயர் நான் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த ஒயிட் கலரை வந்து பண்ணாக்க கரெக்டாக என்னுடைய ஃபேஸில் ஆட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பிளாக் கலர் எனக்கு எந்த அளவுக்கு ப்ரில்லியன்மோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த சைட்லேயும் நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த பிக்குக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் ஃபேஸ் மட்டும் கரெக்டாக கிளியராக தெரியிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் போய்க்கலாமா? ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி போய்க்கு ஆட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லிக்ஸை வந்து பண்ணாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படியும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு பிக் எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். இப்போ அந்த மேலே வந்து பண்ணாக்க லிஸ்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு உங்களுடைய பிக்கில் வந்து பண்ணாக்க எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஆன் குரூப் இருக்கு பாருங்கள் அது கீழ் லிக்ஸ் வந்து பண்ணாக்க ஷோ ஆயிரும். ஸோ இதில் வந்து பண்ணாக்க மேலே இமேஜ் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கணும்னாக்க ஜஸ்ட் அதை கீழ் போயிட்டு எஸ்ல போயிட்டு ஸோ இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அது கீழே வந்து பண்ண டெஸ்ட் இருக்கா இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கலர் பிடிக்கலனாக்க அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ண உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து பண்ண நீங்கள் அன்குரூப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணனா நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. நீங்கள் பொருளை வந்து பண்ண 2 விதமாக பார்த்துருங்க. ஒன்று வந்து பண்ணாக்க ஒயிட் பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, இன்னொன்று வந்து பண்ணாக்க பிளாக் பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்பரேச்சர் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க அதை டெவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண நான் வந்து பிளாக் கலரில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இடத்துல ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அது கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். ஸோ சாங் எண்டு வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ண ஃபெதர் இருக்கா இதை வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு லைட்டோட வேலையை மட்டும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஒப்போசிட்டி இருக்கா அதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க மாஸ்க் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ண ஒரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி பிளாக்ல உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஒயிட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாக்க ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆன் பண்ண வேணாம். அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா மட்டும் போதும். அது வந்து பண்ண ஒயிட்டில் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒயிட்டில் எடிட் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் பண்ண ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பண்ண மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் பிளாக் இருக்கா ஸோ இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் டெஸ்ட் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க நீங்கள் பிளாக் கலருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரில்கே வீடியோ நாம் கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.